السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. இன்றைய வகுப்பிலே ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டத்திட்டங்களை பார்ப்போம். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்கள் நோன்பை நிறைவு செய்கின்ற போது வழங்குகின்ற ஜகாத். இது நோன்பாளியை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாக அமைவதற்காகவும் ரமலான் மாதத்தை முழுமைப்படுத்தியதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் வழங்கப்படுகிற ஒரு கொடைதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர். இது யாருக்கு கடமையாகும் என்றால், ரமலான் மாதம் முடிந்து அந்த பெருநாள் இரவை அடைந்தவர்கள் அன்றைய தினம் அவருக்கும் அவருடைய நிர்வாகத்துக்கு கீழால் உள்ள தனது குடும்பத்தினர்களுக்கும் உண்பதற்கு குடிப்பதற்கு அந்த அளவுகள் போக மேலதிகமாக இருக்கும் என்றால், அவர்களுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கும் என்றால் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள். அதாவது ஈத்தம்பழம், அதே போன்று கோதுமை, உலர்ந்த திராட்சை பழங்கள், அரிசி, சோளம் போன்றவைகளில் ஒரு சா அளவு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கடமையாக்கி இருக்கிறார்கள். இந்த சா என்பது ஒரு அளவுகோலாக இருக்கிறது, எடை அல்ல, நிறை அல்ல, ஒரு அளவாக இருக்கிறது. இந்த உணவு வகைகளை பொறுத்து, அந்த தானியங்களை பொறுத்து அதனுடைய அளவு வகைகள் வித்தியாசப்படும். இந்த அதாவது ஃபத்வா வழங்கக்கூடிய அந்த பொது நிறுவனம் ஒரு அனைத்துக்கும் ஏற்றால் போல் ஒரு 3 கிலோ அளவு இருக்க வேண்டும். அந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கக்கூடிய அளவு 3 கிலோவாக நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கக்கூடிய அளவு அவர்களுடைய கணிப்பின்படி 3 கிலோகிராம் இடையுள்ள அளவை ஒருவர் கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை பொறுத்தவரையிலே அதிகமான அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் அதனுடைய அந்த தானியத்தை தான் உணவாக கொள்ளக்கூடிய அதனைத்தான் கொடுக்க வேண்டும். அதனுடைய பெறுமதியை கொடுப்பது ஆகுமாக மாட்டாது என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை விநியோகம் செய்ய வேண்டிய நேரத்தை பொறுத்தவரையிலே பெருநாள் அன்று, அதாவது ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்துடைய பிறை தென்பட்ட அந்த நேரம், அந்த இரவிலிருந்து பெருநாள் தொழுகைக்காக மறுநாள் காலை இமாம் அவர்கள் தொழுகைக்கு வருகின்ற நேரம் வரும் வரை இந்த நேரத்திலே ஜகாத் வெளிப்படுத்த வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத் ஃபித்ராவை நோன்பு ரமலான் மாத கடைசி, அதாவது பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முந்தியும் விநியோகம் செய்வது ஆகமான ஒரு விடயமாக இருக்கிறது. யார் இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்து கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயமாக அவைகளை கலாவாக நிறைவேற்றிவிட வேண்டும். அதே நேரத்திலே எந்தவித காரணமும் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தை விட்டு தாமதித்து விட்டால் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவைகளை நிறைவேற்றிவிட வேண்டும். அடிப்படையிலே இந்த ஜகாத்துல் ஃபித்ரா எங்கே கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், அந்த ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கக்கூடிய மனிதர் எந்த இடத்தில் வாழ்கிறாரோ அந்த இடத்தில் தான் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை விநியோகம் செய்ய வேண்டும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் வேறு சில தேவைகள் அல்லது மார்க்கம் சார்ந்த நலன் சார்ந்த விடயங்கள் இந்த இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு கொடுப்பது சிறப்பு என்று, அது தேவை என்று கருதினால், அல்லது இருக்கக்கூடிய இடத்திலே ஜகாத்தை கொடுப்பதற்கு தோதுவான ஏழைகள் இல்லை என்றிருந்தால், அல்லது இவர்களை விட அதிகமான தேவையுடையவர்கள் இன்னொரு இடத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருந்தால், அல்லது தனது உறவினர்கள் அதிக தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் வெளியிடத்தில் இருக்கிறார்கள் என்றால், இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை இருக்கக்கூடிய இடத்திலே விநியோகம் செய்யாமல் மேற்கூறிய காரணங்களை மையப்படுத்தி வேறு இடங்களுக்கு நகர்த்தலாம், வேறு இடத்திலே விநியோகம் செய்யலாம் என்ற கருத்தை அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே ஜகாத்துல் ஃபித்ராவுடைய சட்ட திட்டங்களை
முழுமையாக அறிந்து அவைகளை முறையாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் முயற்சிப்போமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.